நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி தான் போட போகிறோம். பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுருக்கேன், கடையில் வாங்கினது தான். கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், சால்ட்டு, மக்காசோளம் வீட்டில் அரைச்ச மக்காசோளம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கினேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கினேன், பச்சரிசி மாவு. லேசாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம். கூட கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கை வச்சு நல்லா இது பண்ணிக்குவோம். நல்லா தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கினேன். அப்போ தான் நம்ம வாழைக்காவில் போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இவ்வளோ தண்ணி ஊற்றி பண்ணால் போதும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே போட்டோம்னா நல்லா இருக்காது, ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சி வரட்டும். வாழைக்காயை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட் வாக்கில். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு, இப்போ நம்ம போட்டுடலாம். நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு, அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பஜ்ஜி போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா, கமெண்ட் பண்ணிவிடுமா கட்டாயமாக. பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கேன், முறுன்னு. வீட்டில் அரைச்சி மக்காசோளம் மாவு நல்லா வந்திருக்கு. மக்காசோளம் மாவில் நீங்களும் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்.